தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15 எல்லாம் சேர்ந்து படிக்கலாம், 24 வரை. 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15 24 வரை எல்லாரும் சேர்ந்து படிப்போம். ஒருவனும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள், தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகின்ற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவது. உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். ஆமென் சொல்லலாமா? மறுபடியும் நம்மை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன? 18ஆம் வசனம் சேர்ந்து படிப்போம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும், அதுதான் நம்மை குறித்து தேவனுடைய சித்தம். என்ன பாருங்களேன், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆமென் என்று சொல்லுங்க பார்க்க, வாயை திறந்து. இப்போ நம்மை குறித்து கர்த்தருடைய சித்தம் என்ன அப்படி என்றால், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டுமாம், அதுதான் தேவனுடைய சித்தம். அதுக்கு தான் நன்றி செய்வதனுடைய மனப்பான்மை. நன்றி என்பது என்ன? தேங்க்ஸ், தேங்க்யூ. போன வாரம் சொன்னதை ஞாபகப்படுத்துகிறேன். சாரி, ஐ ஆம் சாரி, வெரி சாரிங்கிறாங்களே, அது இல்லை. இவைகளெல்லாம் ஒரு 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 நடைமுறை வார்த்தைகள். ஆனால் கடவுள் விரும்புகிறது அது அல்ல. இயேசு ஸ்தோத்திரம், நன்றி என்ன எங்கெங்கெல்லாம் சொன்னாரோ அவைகளெல்லாம் பிதாவை மகிமைப்படுத்தக்கூடிய பவர்ஃபுல் வேர்டு அதெல்லாம். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். ஆண்டவர் 5 அப்பம் 2 மீன் எடுத்து வானத்தை பார்த்து அண்ணாந்து பார்த்து ஸ்தோத்திரம் சொன்னார். அப்போ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்பது என்ன? பிதாவே, என் இருதயம் உம்மை நோக்குகிறது, இதை பெரிதாக்கி தாரும், இதை நிறைவாக்கி தாரும் என்று சொல்லி பிதாவுக்கு நேராக இயேசு ஸ்தோத்திரம் சொன்னார். வனாந்தரத்தில் அங்கே ஒரு பெருக்கம் வர ஆரம்பித்தது. இப்போ எப்பொழுதுமே நம்ம குடும்பத்தில் நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி மாறணும் அப்படின்னா, கர்த்தர் கொடுத்திருக்கிற நல்ல தேசம் இந்தியா, கர்த்தர் கொடுத்திருக்கிற நல்ல ஒரு சபை, கர்த்தர் கொடுத்திருக்கிற நல்ல ஒரு மெய்ப்பன், கர்த்தர் கொடுத்திருக்கிற நல்ல ஒரு குடும்ப அமைப்புக்காக நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். எத்தனை பேர் கையை வைத்து ஆமாங்கிறீங்க? இப்போ நான் சொல்ல சொல்ல எல்லாம் நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்லணும்னு அப்படி சொல்லி நீங்கள் நல்லா பயிற்சி எடுக்கணும். சொல்லுங்கள் பார்க்கலாம். தேவன் கொடுத்துருக்க நல்ல இந்தியாவுக்காக ஸ்தோத்திரம், தேவன் கொடுத்துருக்க நல்ல சபைக்காக ஸ்தோத்திரம், தேவன் கொடுத்துருக்க நல்ல மெய்ப்பனுக்காக, தேவன் கொடுத்துருக்க நல்ல கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக உங்களையெல்லாம் நினச்சி நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவேன். ஆண்டவரே, டீனேஜ் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், வாலிப பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், இளம் பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், இல்லதரசிகளுக்காய் ஸ்தோத்திரம், எங்கள் சர்ச்சில் நல்ல வேலை செய்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், அரசு ஊழியர் செய்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், ஆசிரியர் வேலை செய்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம், விவசாயிகளுக்காய் ஸ்தோத்திரம், அப்படி ஆடு மாடு வைத்திருக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாவற்றுக்காக உங்களை நினைத்து நான் ஸ்தோத்திரம் சொல்லுவேன். இந்த ஸ்தோத்திரம் சொல்றதுக்கு பெருதான் நன்றி சொல்லுகின்ற ஒரு மனப்பான்மை. தேங்க்யூ, தேங்க்யூன்னு சொல்கிறோம்ல, அதான் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். எப்பொழுதுமே சில வேளையில் நமக்கு ஒரு பயம் வரும், திகில் வரும், அப்போது நமக்கு ஒரு சோர்வு வரும், நமக்கு ஒரு வலி வரும், யாராச்சும் எதையாச்சும் நம்மளை பேசிடுவாங்க. அப்போது நம்ம இதயத்தை பார்த்து நாமவே பேச வேண்டும். இதயமே, ஓ இதயமே, தேவன் தந்த இதயமே, நீ கர்த்தருக்காய் காத்திரு, என் தேவன் திரும்பாத எனக்கு மகிழ்ச்சியாக்கி தருவார். இப்போ நான் வேதனைப்படுறேன், இப்போ நான் தனிமையாக இருக்கிறேன், இப்போ நான் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறேன், இப்போ நான் வெறுமையாக இருப்பது போல் தெரியும், எல்லாம் படாத பாடு என்னை படுத்துகிறாங்க, தேவையில்லாத வார்த்தைகளெல்லாம் நான் வாயை திறந்து கேட்கிறேன். ஆனால் இப்பொழுது சோர்ந்து போகிறாயோ, என் தேவன் மறுபடியும் மாற்றத்தை தருவார். என் தேவனே, இப்படிப்பட்ட மக்களை எல்லாம் எனக்கு விரோதமாக பேசி அதை நான் காதால்
காதால கேட்கும்படி என்னை வைத்ததுக்காக உமக்கு நான் சோத்திரம் சோத்திரம் சொல்லி அதற்கும் சேர்த்து நீங்கள் சோத்திரம் சொல்ல வேண்டும். சோத்திரம் சொல்லும் பொழுதுதான் ஆண்டவர் நமக்கு இல்லாத ஒன்றை இருப்பது போல ஒரு நிறைவை கொடுக்க ஆரம்பிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். கல்லான இருதயங்களை மாற்றுவது இந்த ஸ்தோத்திரம், இந்த நன்றி. அந்த கல்லறையில் கடக்கிறவனை கூட கர்த்தர் வெளியே கொண்டு வருவது இந்த ஸ்தோத்திரம், இந்த நன்றி உள்ள மனப்பான்கு. ஆகவே எப்பொழுதுமே ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் பொழுது எதிர்மறையான சூழ்நிலைகளை எல்லாம் நமக்கு கர்த்தர் அனுகூலமாக்குவார். ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் கையை பிடிச்சி எதிர்மறையான சூழ்நிலை இருக்கும் பொழுது நல்லா கர்த்தருக்கு நீங்க ஸ்தோத்திரம் சொல்லிட்டீங்கன்னா அதை நமக்கு அனுகூலமாய் கர்த்தர் மாற்ற ஆரம்பிப்பார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? அதனால தான் 18ஆம் வசனம் சொல்லி சேர்ந்து படிங்க. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எல்லாம் சொல்லுங்க. எல்லாவற்றிலேயும். திரும்ப சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க. எல்லாவற்றிலேயும். எல்லாவற்றிலும் என்ன அர்த்தம் தெரியுமா? பாஸ்டரை பார்த்து நண்பர்களை பார்த்து ஸ்தோத்திரம் பிரைஸ் லார்ட்ங்கிற அதல்ல. எல்லாவற்றிலேயும். அவங்களுக்கு பேர் தான் ஆவிக்குரியவங்க. சுருண்டுகிட்டு படுக்கிறாங்க, தொட்டா சினிங்கிம்பாங்க, தொட்டா சுருங்கி அப்படி தொட்டா அப்படி சினிங்கிடுவாங்க, சுருட்டிக்குவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஆவிக்குரியவர்கள் இல்லை, ஆவிக்குரியவர்கள் இல்லவே இல்லை. எதிர்மறையான சூழ்நிலை வரும் பொழுது ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். பைபிள் அதான் சொல்லுகிறது. 100 டைம் படிங்க. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. என்னை பேசிட்டாங்களா? ஸ்தோத்திரம். ஏசிட்டாங்களா? ஸ்தோத்திரம். புறக்கணிச்சிட்டாங்களா? ஸ்தோத்திரம். மனசு படபடக்குதா? ஏ ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் திகைகிறாய்? கர்த்தருக்காய் காத்திரு, திடமனதாயிரு, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். சூழ்நிலை அப்படியே தலைகீழாக மாறும். கையை நல்லா அசைச்சு ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ யாராச்சும் உங்ககிட்ட பேசக்கூடிய நீங்கள் புரிஞ்சுக்கலாம், இவங்க தெய்வீகமானவங்களா மாமிசமானவங்களா. மாமிசமானவங்க எப்பொழுதுமே அந்த மாமிச மேட்சிலேயே பேசுவாங்க. அதெல்லாம் சரிதான், அப்படிலாம் செஞ்சுருக்க கூடாதுல்ல, இப்படிலாம் பண்ணியிருக்கணும்ல, இது அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு போய்கிட்டே இருப்பாங்க. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்படி ஸ்தோத்திரம் சொல்லி பழகும் பொழுது சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு எல்லாம் அவைலபிளாக மாற ஆரம்பிக்கும். ஏசாயா 23:13 உள்ளம் எனக்கு தூரமாக இருக்கிறது, இந்த ஜனங்கள் மட்டும் என்னை பார்க்கும் பொழுது ஆண்டவரே ஆண்டவரே தன் வாயினால் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனமணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷனால் போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. இருதயம் தூரமாய் இருக்கக்கூடாது. அப்போ ஸ்தோத்திரம், துதி, நன்றி உள்ள மனப்பான்மை என்பது நீங்களும் உங்கள் ஆண்டவரும் நெருங்கி இருக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு. அந்த பிளாட்ஃபார்ம், அந்த வழிதான் ஸ்தோத்திரம் சொல்லுவதற்கு கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற நல்ல ஒரு வாய்ப்பு. ஸ்தோத்திரம் தான் உங்களை கர்த்தரோட கனெக்ட் பண்ணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்லி உள்ளத்தை திறந்து அவரோடு பேசி அதை நீங்கள் செய்ய வேண்டும். வாயினால் சொல்ல வேண்டும். உபாகம் 8:17 அந்த பணத்தை பற்றி கர்த்தர் சொல்லுவார். உபாகம் 8:17 நான் போன வாரமும் சொன்னேன். எல்லாம் சேர்ந்து படிக்க பார்க்கலாம். என் சாமர்த்தியமும் என் கையின் பலனும். எல்லாம் சொல்லுங்க. என் சாமர்த்தியம். திரும்ப சொல்லுங்க. யாராச்சும் ஒருத்த என் சாமர்த்தியம் சொல்றாங்க அப்படின்னா அவங்க நாட் ஸ்பிரிச்சுவல், அவங்ககிட்ட தெய்வீகம் அல்ல. என் சாமர்த்தியங்க. உலகம் நம்மளை சொல்லலாம், ஐயோ அந்த பொண்ணு ரொம்ப சாமர்த்தியக்காரி, அந்த ஐயா ரொம்ப சாமர்த்தியமானவர், உலகம் நம்மளை சொல்லலாம், தப்பு இல்லை. நான் சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ ஒரு தேவ பிள்ளை என்ன சொல்லக்கூடாது? எல்லாம் சொல்லுங்க பார்க்கும். என் சாமர்த்தியம் என் கையின் பலன். திரும்ப சொல்லுங்க. என் சாமர்த்தியம் என் கையின் பலன். எல்லாம் சொல்லுங்க. அப்படி என்று யாரும் சொல்லக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாது. எனக்கு அப்படி சொல்லாதபடி இந்த ஐசுவரியத்தை எனக்கு சம்பாதித்தது என்று உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாயிரு. ஆமீன் சொல்லுங்களேன். எச்சரிக்கை, கேர்ஃபுல்லாக இரு. என்னுடைய உழைப்புங்க, என்னுடைய கஷ்டங்க, நான் படுற கஷ்டம் எனக்குலங்க தெரியும். நான் என்ன பாடுபட்டு தெரியுமா அந்த இடத்த வாங்கினேன், அந்த கட்டடத்தை கட்டினேன், நான் எவ்வளவு பிரயாசப்பட்டேங்க அப்படி நீ சொல்லக்கூடாது. உனக்காக இந்த சபை சொல்லும், உனக்காக தூதர்கள் சொல்லுவார்கள், உனக்காக ஆண்டவர் சொல்லுவார்.
இவர்கள்லாம் யார்? மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் என்று நம்மை குறித்து பரலோகத்தில் சாட்சியிடப்படும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? என் சாமர்த்தியம், என் பலன், இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிச்சதுன்னு நம்ம மைண்டில் அது இருக்கிறதுனால தான் நம்ம என்ன செஞ்சிடறோம்னா, தேவ காரியத்தில் கொஞ்சம் கஞ்சத்தனமாக ஏன் மாறுறோம், தேவ காரியத்தில் ஏன் நம்ம கொஞ்சம் டைட் ஆகிறோம் அப்படின்னா, நம்ம மைண்டில் இது என்னுடைய சாமர்த்தியங்கிற எண்ணம் வருது. நான் அப்படி சொல்ல ரொம்ப பயப்படுவேன். நிறைய பேர் சில வேளை சொல்லுவாங்க, இவங்க தான் இதுக்கெல்லாம் காரணம், அவங்க தான் அதுக்கெல்லாம் காரணம்னு. அவங்க சொல்லலாம், நான் சொல்லக்கூடாது, நான் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லி கையை உயர்த்தி ஒரு அலையலிய சொல்லுங்களேன். இப்படி தான் வாழணும். என்னுடைய சாமர்த்தியம் இந்த பணத்தை சம்பாதிக்கவில்லை அப்படிங்கிற எண்ணம் எப்போ நமக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நம்ம கர்த்தருக்குள்ள நல்ல உயர ஆரம்பிப்போம். அல்லேலூயா. அப்போ சாரி என்கின்ற ஒரு வார்த்தை, அப்போ நன்றி இருதயம் உள்ள ஒரு மனசு சாரி அப்படின்னா அது ஒரு சொல்லு தான். அது நன்றி என்கின்ற வார்த்தைக்கு சாரிங்கிற ஒரு சொல்லு தான். ஆனால் அதை கடவுள் சொல்லலை. அப்போ கடவுள் சொல்லுகிற அந்த நன்றிங்கிறது என்ன தெரியுமா? நான் கொஞ்சம் தாமதப்பட்டுட்டேன், நான் கொஞ்சம் உன்னை வேதனைப்படுத்திட்டேன், நான் கொஞ்சம் உன்னை பாரப்படுத்திட்டேன், நான் கொஞ்சம் உன்னை புரிஞ்சுக்காமல் பேசிட்டேன், நான் கொஞ்சம் இப்படி நடந்திருக்கலாம், நான் கொஞ்சம் இப்படி பேசாமல் இருந்திருக்கலாம், நான் பேசிட்டேன் ஆனால் மனசு தாங்கள் அடையுது அப்படி என்று சொல்லி எந்த ஒரு நபரோடு நம்ம மறுபடியும் கனெக்ட் ஆகிடுறோமோ அதை தான் கர்த்தர் நன்றி என்று சொல்லுகிறார். கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். மன்னிச்சுங்க மன்னிச்சுங்க மன்னிச்சுங்க, இது மாதிரி பண்ணவே மாட்டேன், மன்னிச்சுங்க அப்பா என் ஆளை விட்ற சாமி, அதுக்கு பேர் சாரி கிடையாது. அது நீ பகட்டு வேஷம் போடுகிறாய். அது வேணால் மனுஷனுக்கு வேணால் தெரியும் பசுத்தமாக நீதியா. கடவுளிடத்தில் நாம் டையப் ஆகணும். கடவுளிடத்தில் ஒரு கிருபையை நாம் பெற வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய வேலை, உன் மனதை நான் இப்படி பாரப்படுத்தி விட்டேனே. உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ தேவன் ஒரு காரியத்தை அடிக்கும் பொழுதோ, உணர்த்தும் பொழுதோ, எச்சரிக்கும் பொழுதோ, நஷ்டத்தை கொடுக்கும் பொழுதோ, வியாதியில் படுக்கையில் போடும் பொழுதோ, சில எதிராளிகளை கத்த நம்ம தலையின் மேலே ஏறி போகும் பொழுதோ, அப்போ ஜெபிக்க போகும் பொழுது, உட்கார்ந்துருக்கும் பொழுது தேவன் நம்ம உள்ளத்தில் உணர்த்துவார். எத்தனை பேர் இது ஆமான்னு ஒத்துருக்குங்க? உணர்த்துவார். சிலர் மனைவியை கொடுமைப்படுத்துவாங்க, சிலர் கணவனை கொடுமைப்படுத்துவாங்க, சிலர் சபையே கொடுமைப்படுத்துவாங்க, சிலர் கர்த்தரையே கொடுமைப்படுத்துவாங்க. அப்போ எதுவுமே நடக்காத போல இருக்கும். ஒரு நாள் வரும், கர்த்தர் பிடிப்பார். பிடித்து அவர்களை உணர்த்தும் பொழுது அவர்கள், ஆண்டவரே என்னை மன்னியும், நான் இந்த காரியத்தை செய்தேன், அதனுடைய பலன் எனக்கு புரிகிறது, என்னை மன்னிங்கப்பான்னு அந்தரங்கத்தில் எந்த மனுஷனும் பார்க்காத, அதான் ஆண்டவர் சொல்கிறாரே, அந்தரங்கத்தில் உன் கதவை பூட்டி, அறை வீட்டுக்குள் உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதா பார்க்கும்படி. அப்போ அந்தரங்கத்தில் உன் ஜெபத்தை கேட்கிற பிதா வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அப்போ அந்தரங்கத்தில் நீங்கள் கர்த்தரோட கனெக்ட் ஆகிறீங்களா பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் நன்றி உள்ள மனப்பான்மை. ரெண்டு கையும் உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ தேவன் விரும்புகிற கேரக்டர் என்ன தெரியுமா? ஒரு தேவ பிள்ளை அப்படின்னா அவங்ககிட்ட என்ன இருதயம் இருக்கணுமா, என்ன கேரக்டர் இருக்கணுமா, என்ன மனப்பான்மை இருக்க வேண்டுமா? நன்றி உள்ள மனப்பான்மை. எல்லாம் சொல்லுங்க பார்க்கும். நன்றி உள்ள மனப்பான்மை இருக்க வேண்டும். நன்றி உள்ள மனப்பான்மை, அதான் ஈரம் இருக்க வேண்டும், அந்த உணர்வு இருக்க வேண்டும். அந்த தேங்க்ஸை மட்டும் மறந்துடக்கூடாது. ஒரு நாளைக்கு எத்தனை முறை கர்த்தருக்கு நம்ம தேங்க் பண்ணுறோம், ஸ்தோத்திரம் சொல்கிறோம்? எத்தனை முறை ஒரு நாளைக்கு நம்ம சூழ்நிலையெல்லாம் பார்க்குறோம், நியூஸை பார்க்குறோம், விபத்துகளை பார்க்குறோம். நிறைய இடத்துல அப்பா இல்லாமல் மக்கள் வாழுறாங்க, அம்மா இல்லாமல் மக்கள் வாழுறாங்க, கணவன் இல்லாமல் மக்கள் வாழுறாங்க, மனைவி இல்லாமல் மக்கள் வாழுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு உணர்வு வர வேண்டும். எனக்கு ஒரு நல்ல மனைவியை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், எனக்கு நல்ல பிள்ளைகளை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். நேற்றுக்கு ஒரு 10ஆம் தேதி ஒரு மேரேஜ் கோயம்புத்தூரில் நான் போக முடியல. அங்கே ஒரு அண்ணன் இருக்கிறாங்க, தலைமை சபையில் மூப்பர், பெரியவர், தொழிலதிபர். அவருக்கு ஒரு ஃபோன் போட்டு, அண்ணன் இந்த மேரேஜுக்கு என்னால் வர முடியல, என் சார்பாக அந்த கவரை கொண்டு இந்த மொய்யை வச்சிருங்கண்ணே அப்படின்னு சொல்கிறேன். அவர் இதை கேட்கல. ஐயா ஸ்தோத்திரம், நான் யூடியூப்பில் பார்த்தேன், உங்கள் பிள்ளைங்க ஆராதனையில் பிச்சை எடுக்கிறாங்க, எனக்கு அவ்வளோ பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. உடனே கர்த்தர் கொடுத்த பெண் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இதை தவிர சொல்ல எனக்கு என்ன தெரியல. கர்த்தர் நானாக பொன் பிள்ளையாக கர்த்தர்கிட்ட கேட்டேன், நானாக இப்படிலாம் நீ ஆராதிக்கும் சொல்லி கொடுத்தேன்,
இயல்பாகவே கர்த்தர் அப்படி பிள்ளைகளை உருவாக்கி வருகிறார். நான் என்று சொல்ல எனக்கு எந்த அனுமதியும் இல்லை. பிள்ளைகளை வளர்ப்பது நம்முடைய வேலை. மோசேயினுடைய தாய்க்கு கர்த்தர் சொன்னது என்ன? இந்த பிள்ளையை நீ எனக்காக வளர்த்து விடு, அதுதான் நம்ம வேலை. அந்த பிள்ளைக்கு கிருபையை கொடுக்கிறது, அபிஷேகத்தை கொடுக்கிறது, திறமையை கொடுப்பது, இது எல்லாம் தேவன் கொடுக்கிற ஈவு. கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ நம்ம எப்பொழுதுமே நம்ம மைண்டில் என்ன வச்சிடக்கூடாது அப்படின்னா, ஒரு தேவ பிள்ளைகளுடைய ஜென்டில்னஸை நீங்கள் எப்படி பார்க்கலாம், ஒரு தேவ பிள்ளைகளுடைய அந்த அந்த ஆவிக்குரிய ஆரோக்கியத்தை எப்படி பார்க்கலான்னா, அவங்க சிந்தையும் அவங்க உணர்வும் வாயினால் வரும், நான் அல்ல கிறிஸ்துவே. ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்படிதான், அதுதான் கர்த்தர் நமக்கு காண்பிக்கிற நல்ல ஒரு பாதை. அப்படி ஒரு நல்ல ஒரு கேரக்டரை நம்ம 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 சரி பண்ணி வைத்து கொள்ள வேண்டும். எப்போ நம்ம ஒரு யதார்த்த நிலையில் வாழ்கிறோமோ, எல்லாம் யதார்த்தம்னு சொல்லுங்க பார்க்கும். சொல்ல மாட்டீங்க, பாதி சொல்ல மாட்டீங்கல்ல. இந்த சொல் எப்போ நம்ம யதார்த்தமாக இருக்கிறோமோ, அப்பொழுது ஜெயமும் வெற்றியும் வளமும் நம்மை தேடி வரும். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, எப்போ நீங்கள் யதார்த்தமாக இருக்கிறீங்களோ அப்போ ஜெயமும் வெற்றியும் வளம்னா நம்ம பணம், சுகம், ஆரோக்கியம் நம்மை தேடி வர ஆரம்பிக்கும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ யதார்த்தம் என்பது நல்ல ஒரு மனப்பான்மை, அதான் தேங்க்ஸ் கிவிங், அதான் நன்றி. ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்றைக்கி நான் சர்ச்சுக்கு செய்தியை கொண்டு வரும்பொழுதுலாம் எப்படி வருவோம் அப்படின்னு கேட்டால், ஆண்டவரே இந்த ஜனங்களோடு மனம் திறந்து என் உள்ளத்தில் வச்சிருக்கிற பாரத்தை மனம் திறந்து பேச வேண்டும். யதார்த்தத்துக்கு விலை மதிப்பே கிடையாது. சொல்லுங்க பார்க்கும், திரும்ப சொல்லுங்க பார்க்கும். யதார்த்தத்துக்கு விலை மதிப்பே கிடையாது. நான் சொல்கிறேன், தேவ காரியத்தில் தேவ பிள்ளைகளுடைய காரியத்தில், குடும்பத்தில், உறவுகளில், வேலை ஸ்தலத்தில் நீங்கள் ஒரு நேச்சுரலாக இருந்து பாருங்களேன். அப்போது அந்த இருதயம் உங்களுக்கு ஒரு பசுமையாகவே இருக்கும். இந்த கபட்டு இருதயம் வறண்டு போயிருக்கும். அந்த சூழ்ச்சியான இருதயம் எப்பொழுதுமே சூன்யமாகவே இருக்கும். அந்த சூழ்ச்சியமான இருதயம், கபட்டு இருதயம், அந்த அது எப்போ பார்த்தாலும் ட்ரையாகவே இருக்கும். சில மனசை பாருங்களேன், ஒருத்தக்கிட்ட பேசக்கூட யோசிச்சு தான் பேசுவாங்க. ஏன்னா அவங்களோட ஃப்ளோவில் வராது, பேச்சு வராது, தப்போ ரைட்டோ அப்படி வராது. அந்த சுயநலமான இருதயம். சுயம் அப்படின்னா, நான் இந்த சபைக்கு பாஸ்டர், நான் தான் இதுக்கு எல்லாம், நான் தான் இதெல்லாம், என்னுடைய கட்டுப்பாட்டை மீறி இங்கே எதுவுமே நடந்துடக்கூடாது அப்படி என்று நான் ஒரு நாளும் நினைப்பதல்ல. இது கர்த்தர் உண்டாக்கியது. நான் அடிக்கடி சொல்கிறேன்ல, இந்த பாஸ்டர் இந்த ஸ்தலத்தில் இல்லைன்னா வேறு ஒரு பாஸ்டர் கர்த்தர் நிறுத்தி இந்த சபையை இயக்க ஆரம்பிப்பார். கையை உயர்த்தி எத்தனை பேர் ஆமான்னு சொல்கிறீங்க? அப்போ நான் என்று சொல்லக்கூடாது. எப்போ நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஸ்டைலில் வாங்க, எப்போ நீங்கள் யதார்த்தமாக செயல்படுகிறீர்களோ அப்பொழுது பெருக்கத்தை நோக்கி நீங்கள் நகர ஆரம்பிப்பீர்கள். வாயால் சொல்லுங்கள், யதார்த்தமாக நீங்கள் இருக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பெருக்கத்தை நோக்கி நீங்கள் நெருங்க ஆரம்பிப்பீர்கள். இது தேவ பிள்ளைகிட்ட இருக்கிற கனியில் பிரதானமானது இது. சொல்லுங்கள், வாயத்தில் சொல்லுங்கள் பார்க்கலாம். தேவ பிள்ளைகிட்ட இருக்கிற பிரதானமான கனி என்ன அப்படின்னா, ஒரு யதார்த்த நிலை. அதுதான் தேங்க்ஸ் கிவிங், ஸ்தோத்திரம், நன்றி. இது யதார்த்தமாக நீங்கள் செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். சூட்சியமும் எங்கே வருகிறதோ அது ஒரு புற்றுநோய் போல, கேன்சர் போல நம்முடைய ஹார்ட்டை அடிக்க ஆரம்பிச்சிடுது. கேன்சரு நீ கரண்டை வச்சு தேய்க்க அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும்பாங்க. அந்த மாதிரி யதார்த்தம் இல்லாமல் சூழ்ச்சியமும் தந்திரம் அது உள்ளே வந்துட்டாலே அது புற்றுநோய் மாதிரி அது எழும்பிக் கொண்டே இருக்கும். ஆக தேவ பிள்ளைங்க உள்ளத்தில் அப்படிப்பட்ட ஸ்பிரிட் எழும்பாதபடி இருப்பதுக்கு ஒரே ஒரு நிவாரணம், நீங்கள் யதார்த்தமாக இருக்க வேண்டும். கை அசைச்சு ஒரு அலையலையா சொல்லலாமா? தேவ காரியம் இது என்னன்னா, நான் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு கர்த்தர் இவ்வளவும் எனக்கு கொடுத்தார். யோவான் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் தேங்க்ஸ் பண்ணுகிறார் வானத்தை பார்த்து. எப்படி? அந்த வனாந்தரத்தில் இயேசு, எல்லாம் சேர்ந்து படிங்க, அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அப்பத்தை எடுத்து என்ன செஞ்சார்? அவர் ஸ்தோத்திரம் பண்ணினார். எல்லாம் திரும்ப சொல்லுங்களேன். ஏன்? அவர் கை வச்சு அப்படியே எடுத்து ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுறார். அந்த ஸ்தோத்திரத்தினுடைய பொருள் என்ன? பிதாவுக்கு இடத்தில் அதை சரண்டர் பண்ணி, ஆண்டவரே
இவ்வளோ கூட்டம் இருக்கிறது, இங்கே இவ்வளவு பேர் சாப்பிட்டாகணுமே, இருப்பது கொஞ்சம்தான், என்னால் அது என்ன செய்ய முடியும், உமக்கு நேராக இதை நான் உயர்த்துகிறேன் என்று சொல்லி கடவுளுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்து கர்த்தருக்கு நன்றி சொன்னார். ஸ்தோத்திரம் என்கின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அது வெறும் தேங்க்ஸ் அல்ல, அது ஒரு பவர்ஃபுல் தேங்க்ஸ். எல்லாம் சொல்லுங்க பார்க்க, வாயை திறந்து. தேங்க்ஸ் வேற, பவர்ஃபுல் தேங்க்ஸ் வேற. எல்லாம் சொல்லுங்க பார்க்கும். ரொம்ப நன்றிங்க அப்படிங்கிறது வேற. அந்த சொல்லும் போதே தெரியும், ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க அப்படின்னு கலங்க சில இருக்கு. அது பவர்ஃபுல் தேங்க்ஸ். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏன் சூழ்நிலையை பாருங்க, வனாந்தரம், வெறுமை, பசி. பசி என்பது என்ன? பசி கொடுமையானது. அங்கு உணவு வருவதற்கு வாய்ப்பு இல்லை, இருப்பது கொஞ்சம்தான். 2 அப்பம், 5 அப்பம், 2 மீன், நிறையான கூட்டம். அதை எப்படி எத்தனை பேர் ஃபில்ஃபில் பண்ணுவது, எப்படி நிறைவேற்றுவது? அப்போ ஆண்டவர் அதை எடுத்து கர்த்தரை பார்த்து ஒரு பவர்ஃபுல் தேங்க்ஸ் பண்ண ஆரம்பித்தார். நடந்தது என்ன தெரியுமா? எல்லாரும் சாப்பிட்டு மீதி எடுத்தார்கள் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ திருப்தியான வாழ்க்கை எங்கே இருக்கிறது என்றால், வறட்சியே வராத வாழ்க்கைக்கு பேர் திருப்தியான வாழ்க்கை இல்லை. தேவையே இல்லாமல் இருக்கிறது பேர் வறட்சியான நல்ல வாழ்க்கை இல்லை. வறட்சி வரும், தேவை வரும், நெருக்கடி வரும், பசி வரும். அப்போதான் ஸ்தோத்திரம் வரணும், ஸ்தோத்திரம் வரும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். எல்லாம் சொல்லுங்க. எனக்கு இருக்கிற நெருக்கடிக்காக, எனக்கு இருக்கிற நெருக்கடிக்காக, எனக்கு இருக்கிற பசிக்காக, எனக்கு இருக்கிற வறட்சிக்காக, எனக்கு இருக்கிற நெருக்கடிக்காக, எனக்கு இருக்கிற வனாந்தரத்துக்காக சோத்திரம், 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 சோத்திரம் அப்படி என்று சொல்லும் பொழுது அது வெறும் தேங்க்ஸ் அல்ல, அது பவர்ஃபுல் தேங்க்ஸ். அப்போ என்ன நடக்கும் தெரியுமா? அந்த எதிர்மறையான சூழ்நிலையில கர்த்தர் மீதி எடுக்க வைப்பார். கையை தட்டி கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லுங்களேன். காபா பாபா சாந்தானா ராபாலா தீனாலாபா சாந்தானா. சோத்திரம் சொல்லுங்க. சோத்திரம், 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 சோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. யாராச்சும் பார்த்தா ஹல்லேலூயா அப்படிங்கிறது என்ன காரணம் கேட்டால், அது ஒரு பலி, அது ஒரு பவர். அது ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் சொல்லட்டுமா? பாருங்க, சம்பாதிக்கிறீங்க, படிச்சிருக்கீங்க, வீடு கட்டியிருக்கீங்க. ஒரு கேள்வி, உங்கள் இருதயம் பசுமையாக இருக்கா, வறண்டு இருக்கா? உங்கள் இருதயம் நிம்மதியாக இருக்கா, குழம்பி இருக்கா? உங்களுக்குள்ள ஏதோ ஒரு இழந்தா மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கா, நிறைவாக இருக்கீங்களா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஏன் தெரியுமா? எல்லாம் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு என்ன இல்லை, அழகு இல்லையா, உள்ள ஒரு பணம் இல்லையா, அந்தஸ்து இல்லையா, வீடு எல்லாம் இருக்குது. ஒரு வேலையை மிஸ் பண்ணிடுறோம். என்ன தெரியுமா? கர்த்தருக்கு தேங்க்ஸ் பண்ணுறதை மிஸ் பண்ணிடுறோம். காலையில் எழுந்து ஒரு 100 ஸ்தோத்திரத்தை சொல்லி பாடுங்க. ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து காலையில் ஸ்தோத்திரக்கு அந்த பாட்டை சேர்ந்து எல்லாம் சேர்ந்து இவங்க வீடுகளில் இன்னிலேருந்து பாட்டு சத்தம் கேட்கணும், துதி சத்தம் கேட்கணும். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து பாடுங்க. காலையில் சோத்திர கீதம், இந்த வேளையில் வேதத்தின் தியானம், மாலையில் சங்கீத ராகம். சேர்ந்து பாடுங்க. மாலையில் சங்கீத ராகம், எங்கள் மன்னவன் இயேசுவை பாடும், எங்கள் மன்னவன் இயேசுவை பாடும், பாடும். மாலையில் சங்கீத ராகம். சொல்லுங்க, சொல்லுங்க. மாலையில் சங்கீத ராகம், எங்கள் மன்னவன் இயேசுவை பாடும், எங்கள் மன்னவன் இயேசுவை பாடும், பாடும். மாலையில் சோத்திர கீதம், இந்த வேளையில் வேதத்தின் தியானம். காலையில ஏஞ்ச உடனே ஆண்டவரை பார்த்து இந்த வாக்கியம் சொல்லுவோம். ஒரு நாளை கூட்டி கொடுத்தீங்களே ஆண்டவரே. சொல்லுங்க, சொல்லுங்க. வாழ்நாளில் ஒன்றை கூட்டி தந்து, வாழ்நாளில் ஒன்றை கூட்டி தந்து, வாழ்நாளில் ஒன்றை கூட்டி தந்து, என்னை வாழ வைத்தீரே ஸ்தோத்திரம், என்னை வாழ
எனக்கு உதவி செய்தீரே ஸ்தோத்திரம், எனக்கு உதவி செய்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். காலையில் ஸ்தோத்திர கீதம், இந்த வேளையில் வேதத்தின் ஞானம். காலையில் ஸ்தோத்திர கீதம், இந்த வேளையில் வேதத்தின் ஞானம். இந்த மாதிரி ஒரு ஸ்தோத்திரமும் தேங்க்ஸும் நம்மளுடைய வாழ்க்கையில் ரத்தம் ஓடுற மாதிரி அதை நீங்கள் பிளாட்ஃபார்ம் போட்டுடணும். இதுக்கு பேர் தான் பவர்ஃபுல் தேங்க்ஸ். ஆமேன்னு சொல்லுங்களேன். கிறிஸ்துவ பிள்ளைகள்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல கனி இதுதான். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கொஞ்சம் அதிகமாக, அப்படின்னா வழக்கமான ஸ்தோத்திரத்தை விட இந்த பாடலாம் பாடி, நீங்கள் காலைல ஏஞ்சோடனே ஒரு பாடலை பாடி பாருங்களேன். நீங்கள் பாடி முடித்த உடனே உங்கள் குரல் வளம் கிளியர் ஆகிடும். நீங்கள் பாடி முடித்த உடனே உங்கள் பாடிக்கு தேவையான எனர்ஜி தானாகவே பாடி பம்ப் பண்ணும். அப்படியே நீங்கள் காலைல ஏஞ்சி ஜபத்தை கைத்தட்டி பாடி பாருங்கள், வாக்கிங் போன மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல எனர்ஜி கிடச்சிரும். அல்லேலூயா. நீங்கள் நல்லா ஆவியில் நிரம்ப ஆரம்பிச்சுன்னு வச்சுங்களேன், எல்லா நரம்புகளும் சூடாக ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. நீங்கள் நல்லா இந்த மாதிரி நல்லா கத்தரை பாடிட்டிங்கன்னா, அன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக வேடன் எங்கெங்கெல்லாம் கண்ணி வைக்கிறானோ, எங்கெங்கே உங்களை காலி பண்ணணும் பிளான் பண்ணுறானோ, திட்டம் பண்ணுறானோ, அங்கங்கே பேசிக்கிட்டு இருக்கிறானோ, செய்வன வேலை நடக்குதா, எங்கேயாச்சும் இவர் இங்கே வச்சு இங்கே வேலையை முடிச்சலான்னு எத்தனை பேர் என்ன பிளான் பண்ணாலும் காலையில் கைதட்டி சோத்திரம் சொல்லி பாட்டு பாருங்க, அதோடு எல்லாம் சாம்பலாய் மாறிவிடும். நல்லா தான் கையை தட்டி மகிமைப்படுத்துங்களேன். அதோட டோட்டலாக முடிஞ்சிடும். அந்த வேலையை கர்த்தருடைய பிள்ளைங்க செய்யாதனால தான் எனக்கு அவன் செய்வனை வச்சுட்டாங்க, அந்த பிரச்சனை இருக்குங்க, அது இருக்குது, இது இருக்குது, இப்படியே பேசி வாழ்நாள நீங்கள் ப்ரேயரை போட ஆரம்பிங்க, கல்லான மனசு தானாகவே கரைய ஆரம்பிக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் கொடுக்குற பிள்ளைகளுக்கு ஒரு தேங்க்ஸ் பண்ணணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் கொடுத்த பிள்ளைக்காக தேங்க்ஸ் பண்ணணும். கர்த்தர் கொடுத்த மனைவிக்காக தேங்க்ஸ் பண்ணணும். கணவனுக்காக தேங்க்ஸ் பண்ணணும். ஆனால் தேங்க்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பாக்கி எல்லாம் நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோம். கர்த்தர் கொடுக்குற வருமானத்திற்காக நம்ம என்ன செய்ய வேண்டுமா? தேங்க்ஸ் பண்ணணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ இந்த தசம பாகங்கிறது என்ன தெரியுமா? அது ஒரு தேங்க்ஸ் கிவிங். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு 50,000 ரூபா வருமானத்தை கொடுத்தீங்க, ஒரு 5,000 ரூபா, இது தேங்க்ஸ், நன்றி. ஆமேன்னு சொல்லுங்களேன். தம்பி எனக்கு கவனிங்க, அதுக்கு பேர் என்ன பேர்? தேங்க்ஸ். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ நன்றி, தேங்க்ஸ் என்பது வாயின் வார்த்தையல்ல. முன்னாடியே சொன்னேன், சாரி, நன்றி, ஐ ஆம் சாரி, வெரி சாரி, இதல்ல. அது ஒரு நன்றி உள்ள இருதயத்தின் வெளிப்பாடு. ஆமேன். இதுதான் தேவை. அதிகமாக இருக்கும் பொழுது அப்பொழுதுதான் அதிகமாய் கர்த்தருக்கு தேங்க்ஸ் பண்ண வேண்டும். சொல்லுங்க பார்க்கும். தேவை அதிகமாகும் பொழுது, வனாந்தரத்தில் பசி இருக்கு, வனாந்தரத்தில் வறட்சி இருக்கு, பசி இருக்கு, நிறைய உணவு தேவை இருக்கு, இருக்கிறது கொஞ்சம், என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போதான் ஜீசஸ் வானத்தை அண்ணாந்து பார்த்து அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களுக்கு கொடுத்தார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ தேவை அதிகரிக்கும் பொழுது தேங்க்ஸ் பண்ணும் பொழுது நம்முடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாக ஆரம்பிக்கும். இது நமக்கு வாழ்க்கையில் ஒரு லைஃப் ஸ்டைலாகவே மாறிவிட வேண்டும், மாறும். ஆமேன்னு சொல்லுங்களேன். தேங்க்ஸ் சொல்லுவதற்கு நம்மை தடுக்கிற நிறைய காரியம் உண்டு. அதில் ஒரு காரியம் பலவீனத்தை மைண்டில் வைத்து தியானிப்பது. சொல்லுங்க பார்க்கும். பலவீனத்தை, இயலாதத, இல்லாதத, புண்ணியம் இல்லாதத மைண்டில் வச்சு அதை தியானிக்க வேண்டியது. ஹல்லேலூயா. மைண்டில் எது பலவீனமோ, எது இயலாமையோ, எது பிரச்சனையோ அதை தூக்கி மேலே வச்சிரும், மைண்டில் வச்சிரும். அதை வைக்கிறதுனால 99% இருக்கிற நல்ல விஷயத்துக்கு நம்மளால் தேங்க்ஸ் சொல்ல முடியாமல் போய்விடும். அது நம்ம மேலே குற்றம் இல்லை, நம்ம இருதயத்தின் அமைப்பு அப்படி தான் இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு விஷயந்தான் பிரச்சனையாக இருக்கும், நம்ம அதுக்கு கை கால் மூக்கு வச்சு அதுக்கு வயிற்று கொடுத்து அதை அதிகமாக நம்ம பேச ஆரம்பிச்சிருவோம். அப்படி பேசக்கூடாது. பேச்சுக்கு ஒரு பவர் இருக்கிறது. ஏன்னா பிலிப்பியர் 4:6 பைபிளில் போடப்பட்டு இருக்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஆமேன்னு சொல்லுங்களேன். எல்லாம் சேர்ந்து படிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம். அப்போ கூட என்ன சொல்றார் ஆண்டவரே? ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம். பைபிள் சொல்லுது வெறும் ஜெபம் இல்லை,
வெறும் ஜெபம் பண்ணால் அது புகார் மாதிரி இருக்கும். புகார் பண்ணுறது, போலீஸ் ஸ்டேஷனில் புகார் பண்ணுறாங்கல்ல, எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறான் பாருங்க, அது போல் புகார் பண்ணுறது. ஆண்டவரே எனக்கு இது தேவை இருக்கு ஆண்டவரே, செய்யுங்க ஆண்டவரே. ஆனால் பைபிள் சொல்கிறது எப்படி சொல்லுது? நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு மிங்கிள் பண்ணணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்து. அப்போ வார்த்தைக்கு வார்த்தை எது மிங்கிள் ஆகணுமா? ஸ்தோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒருத்தருக்கு ஒரு ஃபோன் போட்டால் கூட எடுத்தோடனே ஸ்தோத்திரம் பிரைஸ் லார்ட் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அது ஸ்தோத்திரத்தோடு அந்த ஜெபம் மிங்கிள் ஆகிடணும். ஜெபத்தில் ஸ்தோத்திரம் அல்ல அப்படின்னா அதுக்கு பேர் ஜெபம் அல்ல, அதுக்கு பேர் புகார். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே மனைவி இப்படி பண்ணுறாளே, ஆண்டவரே புருஷன் இப்படி பண்ணுறானே, அது புகார். நீ ஸ்தோத்திரத்தோடு சேர்த்து செய்ய வேண்டும். ஏன் ஸ்தோத்திரத்தோடு செய்ய வேண்டும் அப்படின்னா 7ஆம் வசனத்தில் பைபிள் சொல்லுகிறது, அப்பொழுது எல்லாம் சேர்ந்து படிங்க. ஏன் ஸ்தோத்திரத்தோடு ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, அப்பொழுது எல்லா புத்தியாலும் சொல்லுங்க பார்ப்போம். புத்தி அவசியம். இந்த உலகத்தில் இருக்க எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளக்கூடு. சமாதானத்துக்கு எங்கே போகிறது? ஒரே டிப்ரெஷனாக இருக்குது, எனக்கு வைத்தியம் சொல்லுங்கள். இதுதான் வைத்தியம். ஆமேன்னு சொல்லுங்களேன். பிரச்சனை இருக்குது, பிரச்சனையை மைண்டில் வைக்காத, மிச்சம் இருக்குல்ல அதை மைண்டில் கையில் எடுங்கிறேன். ஆமாவா இல்லையா? நீங்கள் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கும். நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறேன், மன அழுத்தத்தில் இருக்கிறேன், அந்த அழுத்தமே எனக்கு வியாதி ஆகிடுச்சு, மன அழுத்தம் தாங்க முடியலை, எனக்கு மூக்கால வாயெல்லாம் கண்டத ரத்தமாக வருது, தூக்கம் வரலை, ரொம்ப டிப்ரெஷனில் நான் இருக்கிறேன் அப்படின்னா, நீ செய்யாது ஒன்று இருக்கிறது. எல்லாவற்றுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே கொடுத்த உத்தியோகத்துக்காக சொல்லுங்க, கொடுத்த உத்தியோகத்துக்காக, வீட்டுக்காக, பிள்ளைகளுக்காக, ஆரோக்கியத்திற்காக, அழகுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்படின்னு 6ஆம் வசனத்தை சொல்லிட்டோம்னா 7ஆம் வசனத்தில் இருக்கிற வாக்கு தத்துவம் தான் எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம். 2 கையும் உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ இன்றைக்கி பிரசங்கம் பண்ணுறேன், சாயங்காலம் ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஒரு ஆலோசனை கூடத்தில் பேசுகிறேன், நைட்டு கண்முழிப்பு இருக்குது, சரீர களைப்பு இருக்குது, ஆனாலும் கர்த்தர் மாலையில் நின்று பேசுவதற்கு கிருபை கொடுக்கிறபடியாலே ஸ்தோத்திரம் ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், என் பலவீனத்தில் பலனானவர். நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருந்து பாருங்க, அந்த குறைகளையே கர்த்தர் நிறைவாய் மாற்ற ஆரம்பிப்பார். கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? இப்படி தான் தேவ சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். உபாகம் 8:10 படித்து பாருங்க. கர்த்தர் கொடுக்குற வாக்கு தத்தத்துக்காக நம்ம என்ன செய்ய வேண்டுமா? ஸ்தோத்தரிக்க வேண்டுமா? எல்லாம் சேர்ந்து படிங்க. உபாகம் 8:10. ஆகையால் சேர்ந்து படிங்க. ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில், எல்லாம் சொல்லுங்க. எத்தனை பேர் திருப்தியாக புசிக்கிறீங்க? எத்தனை பேர் திருப்தியாக சாப்பிட்றேன்? ஏன் எத்தனை பேர் சொல்கிறீங்க? அதாவது கர்த்தர் சொல்லப்பா, நான் உங்களுக்கு ஒரு குறையும் வைக்கல. கர்த்தர் படைக்கும் பொழுது நம்மளை வெறும் மனுஷனாக படைச்சு போடல, நம்மளை படைக்கிறதுக்கு முன்னாடியே இயற்கையை படைச்சிட்டார் ஆண்டவர். திருப்தியாய் நீ புசித்து திருப்தி அடையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். நல்ல கையை தட்டுங்களேன், நல்ல கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. அதான் பவர்ஃபுல் தேங்க்ஸ், பவர்ஃபுல் தேங்க்ஸ். இன்னைக்கு காலையிலே வரும்பொழுது ஒரே ஒரு விட்டமின் மாத்திரையை போட்டுக்கிட்டு வந்தேன். அதை எனக்கு கொடுத்தது அபி. ஆண்டவரே அபிக்காக ஸ்தோத்திரம். அப்போ நம்ம திருப்தியாக இருக்கிறோம், நமக்கு ஒரு குறையும் கிடையாது, ஒரு குறையும் கிடையாது. உணவு கொடுத்துருக்கிறாரா இல்லையா? உடை கொடுத்துருக்கிறாரா இல்லையா? வேலை கொடுத்துருக்கிறாரா? பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரா? இந்த சமூகத்தில் கர்த்தர் என்னை குறைவாய் வைத்திருக்கான்னு சொல்லவே முடியாது. அப்போ வேதம் நமக்கு காண்பிக்கிறது என்ன தெரியுமா? இப்போ இந்த ஒரு முறை வசந்த படிக்க ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில், நான் மறுபடியும் நான் திருப்தியாக இருக்கிறேங்கிறவங்க மட்டும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. நம்ம கடவுளை நம்ம ரொம்ப லேசாக பார்க்குறேன். பெரிய பெரிய வசந்தம் மடார்னு இப்போ மண்டையை உடைக்கக்கூடாது.
நம்மளாம் சாதாரண மக்கள், நம்மளாம் தப்பி பொழிச்சதே பெரிய விஷயம். இங்கே பாருங்க, எல்லாம் சேர்ந்து படிங்க. நீங்கள் புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் இருங்க, நீ பஞ்சமாக இருக்க போல தான் இருக்கணும், அது அடுத்த கட்டம். நான் ஒன்று நல்ல இடத்துக்கு கொண்டு வந்துட்டேன், உன்னை திருப்தியாக வச்சுருக்கிறேன், உனக்கு என்ன குறைவு? கற்பனையில் உனக்கு என்ன குறைவு? கற்பனையில் உங்களுக்கு என்ன குறைவு? கற்பனையில் நமக்கு என்ன குறைவு? ஒரு குறையுமே இல்லை. நம்ம எதையாச்சும் ஒரு குறையத்துக்கு நம்மளாவே மைண்டில் வச்சுக்கிறோம். எத்தனை பேர் ஆமான்னு சொல்கிறீங்க? எவ்வளவு நிறைவான விஷயம்! தேவனுடைய மகிமை ஆலயத்தில் இறங்குது. சின்ன பாலகர்களெல்லாம் மேலே ஏறி பாடுறாங்க, இளம் பிள்ளைகள்லாம் கர்த்தரை துதிக்கிறாங்க, யார் யார் வீட்டு பிள்ளைகளோ வந்து இங்கே ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 8 திசையிலேருந்து 1200 பெண்கள் எந்தெந்த சபை மக்களோ வந்து இங்கே கும்மி அடித்து மகிழறாங்க. இதில் பார்க்கும் பொழுது நான் கர்த்தரை துதிக்கிறேன். நம்ம என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா, உங்கள் வீடுகளில் இந்த குறைவை தூக்கி மைண்டில் வைக்கிற வேலையை விடுங்க. நீங்கள் வைக்கல, நம்ம அமைப்பு அப்படி தான் இருக்குது. தானாக வந்துடும். அது உள்ள குறைவு தான் வரும், பலவீனம் தான் வரும், பிரச்சனை தான் வரும். இப்போது கர்த்தர் சொல்கிறாரு, நீ புசித்து திருப்தியாக இருக்கும் பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல இடத்திற்காக, நல்ல தேசத்திற்காக, நல்ல குடும்பத்திற்காக, நல்ல அமைப்புக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். எல்லாரும் எழுந்து நின்று